லால் சலாம் ஆடியோ விழாவை தெறிக்க விடும் ரஜினி பேச்சு, மாஸ் காட்டும் அஜித். ஜெயிலரை தொடர்ந்து ரஜினியின் லால் சலாம் திரைப்படம் வெளியாக உள்ளது. பொங்கலுக்கு வெளியாகவிருந்த லால் சலாம் கடைசி நேரத்தில் பின்வாங்கியது. இதனையடுத்து பிப்ரவரி 9ஆம் தேதி லால் சலாம் ரிலீஸ் ஆகும் என படக்குழு அறிவித்தது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ள இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் இருவரும் லீட் ரோலில் நடித்துள்ளனர். சூப்பர் ஸ்டார் ரஜினி மொய்தீன் பாய் என்ற மும்பை டான் கேரக்டரில் கேமியோவாக மட்டுமே நடித்துள்ளார். ஆனாலும் ரஜினியின் கேரக்டர் செம்ம மாஸாக இருக்கும் எனவும் அவர் வரும் காட்சிகளில் தெரியுமா சம்பவங்கள் கன்ஃபார்ம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ள இந்த நிகழ்ச்சியில் AR ரஹ்மான் இசை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதாம். அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினியும் குட்டி ஸ்டோரியுடன் என்ட்ரி கொடுக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் டைட்டில், கழுகு, காகம், கதை என ரஜினியின் பேச்சு வைரலாகின. அதே போல லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவிலும் ரஜினியின் குட்டி ஸ்டோரி தான் அதிகம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. விடாமுயற்சி அப்டேட் இந்த விழாவில் அறிவிக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏற்கனவே சந்திரமுகி 2 இசை விழாவில் விடாமுயற்சி பற்றி தயாரிப்பாளர் பேசியிருந்தார். அதே போல இந்த விழாவில் அஜித்தை பற்றியோ அல்லது விடாமுயற்சி அப்டேட் பற்றி யார் பேசினாலும் அரங்கம் தெரிக்கும். லால் சலாம் விளையாட்டை பின்னணியாக வைத்து நடக்கும் மத அரசியல் பின்னணியாக வைத்து உருவாக்கி உள்ளது. அதனால் இந்த இரண்டுக்கும் இருக்கும் முரண்களை வைத்து ரஜினி குட்டி ஸ்டோரி சொல்வார் என இயக்குனர் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் தலைவர் 171 ஷூட்டிங், தலைவர் 172 இயக்குனர் யார் போன்ற அப்டேட்டுகளும் வெளியாகலாம் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.